அனைவருக்கும் வணக்கம். நான் ட்ரெய்னர் அருண். நிறைய சாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும், கிடைச்ச வாய்ப்பு எத்தனை பேர் பயன்படுத்த முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு பொண்ணான வாய்ப்பு வச்சு புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 12 மணி நேரத்துல ட்ரைனிங் மேரத்தான் பண்றேன். இந்த 12 மணி நேரம் வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயங்களை பத்தி இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ட்ரைனிங் இருக்க முடியாது. உங்களுடைய அன்பும் ஆதரவும் என்றும் எனக்கு நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போ இந்த அடிப்படைகளை திரும்பியும் போய் ஒரு சின்ன ரிசர்ச் நல்லது கெட்டது இப்ப நான் கத்துக்கிட்டு என்னுடைய லைஃப்ல நான் மாற்றக்கூடிய அதை மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய விஷயம் நீங்க நான் காலையில சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் பார்வை போனது உன்னுடைய பார்வை பெர்ஸ்பெக்டிவ் தான் மேட்டர் சொல்லுவாங்க. நல்லதுக்கும் கெட்டதுக்கும் முதல்ல டெஃபினேஷன் முதல்ல படிச்சு இல்ல தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம பார்வையில அது நல்லதான் கெட்டது. நான் சொன்ன மாதிரி ஒருவரை மனதளவிலும் உடல் அளவிலும் காயப்படுத்தி துன்பப்படுத்தலாம். அது கெட்டது லிட்டரலா அதுதான் மொத்த லைஃப்மே. ஒருவரையோ ஒரு உயிரையோ எந்த ஒரு உயிரையும் மனதளவில் உடல் அளவில் துன்பப்படுத்தினால் அது கெட்டது. சரி, அப்போ நல்லதோடைய டெஃபினேஷன் நல்லதோடைய டெஃபினேஷன் இது ஆப்போசிட். காயப்படுத்தாம எல்லாருடையும் அன்பு மனிதம் வார்த்தை மனிதம்னாலே மனிதநேயம் தான் அதோடைய வார்த்தைக்கு அர்த்தமே. அன்பு தான் அதோடைய அர்த்தமே. அதுதான் மனிதனுடைய இயல்பு. காலையில சொன்ன அதே விஷயம். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அவனுடைய அன்பை ஒருத்தவங்க கொடுக்கறதுக்காக அவன் கிரியேட் பண்ணிருக்காங்க. சோசியல் அனிமல்ஸ் we cannot live in isolated. ஏன் நாளைக்கு தள்ளி போட்டோம்னா நிறைய பேர் சொன்ன அதே விஷயம் தான் சோம்பேறித்தனம். பாத்துக்கலாம் அப்படின்னா சோம்பல் வர்றதுக்கான காரணம் ப்ரோகாஸ்டினேஷன். எங்க உடைக்கணும், எங்க உடையும்னா உன்னுடைய அடிப்படை எண்ணமே மாற்ற வேண்டியது இருக்கும். அடிப்படை எண்ணம் சோம்பேறித்தனம் தான் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஸோ ஏன் அந்த சோம்பேறித்தனம் வருது? முதல்ல அந்த அடிப்படையை மாற்றணும். அதற்கான கேள்வி, அதற்கான பதிலை தேடணும். இதுக்கும் இன்டராக்டிவா பேசணும். ஏன் சோம்பேறித்தனம் வருது? இப்போ நான் ஒரு பெரிய பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கணும். அது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். முதலீடு இருக்குன்னு எடுத்துக்கணும். முதலீடு இருக்கு. ஒரு காஃபி ஷாப் தான், கேஃபே காஃபி அப்ராக்சிமேட்டா எஸ்டிமேட் பண்ணோம்னா 10 கோடி ரூபாய் இருந்தால் கேஃபே காஃபி மாதிரி பெரிய பிரான்ச் ஷோரூம் வேண்டிய பிரான்ச்சஸ் 2-3 பிரான்ச் பெருசாலாம் போக முடியாது. பிரான்ச் நீ ரெடி பண்ணணும்னா ஒரு பிரான்ச்சோடைய வாடகை, அட்வான்ஸ், அதோடைய மிஷினரிஸ் அது இதுன்னு போட்டால் 2-2.5 கோடி ரூபாய் வரும். ஸோ 2 பிரான்ச் நீ ஆரம்பிச்சு 2-3 பிரான்ச் ஆரம்பிச்சு மிச்சம் பேக் கொஞ்சம் காசு வச்சுக்கணும். ரைட், பணம் இருந்து ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அது என்னுடைய எல்லைக்குள்ள வருதா? Am I capable of doing that? Am I capable of doing that? எனக்கு பிடிக்கும் வேற, எனக்கு பிடிச்சிருக்குன்றது வேற, அதை நான் ட்ரீமா கன்வெர்ட் பண்ணணுன்றது கம்ப்ளீட்டா வேற ஸ்டோரி. இங்கதான் எல்லாம் எல்லாம் என்ன தவறா நினைச்சிட்டு இருக்கோம்னா நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சாதான் நம்ம ட்ரீம் நினைக்கும். அது ட்ரீமே கிடையாது. அது நம்ம விஷ் வேற, பேஷன்